அனைவருக்கும் வணக்கம். இந்த வரலட்சுமி விரதம் 2024 ஆகஸ்ட் 16 ஆடி கடைசி வெள்ளி அன்றைக்கு வர இருக்குது. இந்த வரங்களை தர்றது இந்த லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறதுனாலையும், மகாலட்சுமி கேட்குறத கொடுக்குறவங்க அப்படிங்கிறதுனாலையும் தான் அவங்கள போற்றி சிறப்பிக்கிற வகையில் இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறப்பாக ஒரு வருடமும் ஆடி மாத கடைசி வெள்ளி அன்று கொண்டாடப்படுது. ஒருவேளை ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வரலட்சுமி விரதம் ஆவணி மாத வெள்ளிக்கிழமைக்கு மாறும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தோட சிறப்பு என்ன, அதை எப்படி செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும், யாரெல்லாம் இதை இருக்கலாம், என்னென்ன பண்ணணும், எப்படி இந்த புனர் பூஜைங்கிறத எப்படி செய்யணும், அதை பற்றியெல்லாம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வரலட்சுமி விரதம் கட்டாயம் வெள்ளிக்கிழமை தான் அதற்கான நாளாக வருது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னா, பெண்களும் கிடையாது, ஆண்களும் இருக்கலாம், குழந்தைங்களும் இருக்கலாம், வயதானவங்களும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்காகவும், தன்னோட இந்த தாலி பாக்கியம் ரொம்ப நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடணும், தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய விரதமாக இந்த பார்க்கப்படுது. வயதானவங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இருக்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதம். இப்போது வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு அழைக்கணும். அப்போ அவங்கள எப்படி அழைக்கணும் அப்படின்னா, அந்த லக்ஷ்மி தேவியை அழைக்கிறதுக்கு இதில் 3 முறை இருக்குது இந்த வரலட்சுமி விரதத்தில். முதல் முறையாக வெள்ளிக்கிழமை விரத முறை இருக்குது. அப்படிங்கிறப்போ முதல் நாள் வியாழக்கிழமையே அந்த லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு அழைச்சி வெள்ளிக்கிழமை அந்த வரலட்சுமி விரதத்தை இருந்து அதற்கு அடுத்த நாளான சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிறது முதல் வகை. அடுத்ததாக இரண்டாவது வகையில் அன்னைக்கு காலையிலேயே வெள்ளிக்கிழமை காலையிலேயே மகாலட்சுமி தேவியை வீட்டுக்குள்ளே அழைச்சி லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாளான சனிக்கிழமை புனர் பூஜை செய்கிறது இரண்டாவது வகை. இது இரண்டும் இல்லாமல் மூன்றாவது வகை, அம்பிகையோட படத்தை மட்டும்தான் நாங்கள் வச்சு பூஜை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அன்னைக்கு காலையிலேயே வெள்ளிக்கிழமை காலையிலேயே வீட்டுக்கு வரவழைச்சு அன்னைக்கே லக்ஷ்மி பூஜையும் செஞ்சு அன்று மாலையே புனர் பூஜை செய்கிறது மூன்றாவது வகை. இப்படி 3 வகையில் எந்த வகை உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறோ நீங்கள் அந்த வகையை பயன்படுத்திக்கலாம். இப்போது லக்ஷ்மி தேவியை முதல்ல அழைக்கணும், மகாலட்சுமி தேவியை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மணப்பலகை ரெடி பண்ணி அந்த மணப்பலகையில் கோலம் போட்டு மஞ்சள் தடவி கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு அந்த மணப்பலகையில் இந்த அம்மனை நம்ம முதல்ல எழுந்தருள பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த சில்வர் பாத்திரம் இல்லாமல் வேறு நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் அந்த அம்மனை எழுந்தருள பண்ணுறதுக்கு கலசமாக நீங்கள் பயன்படுத்தலாம். சில்வர் பாத்திரத்தை தவிர்த்துடுறது நல்லது. ஒரு கலசம் ரெடி பண்ணி அந்த கலசத்துக்கு மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு மாவிலை தோரணம் வச்சு அதோட மேலே நீங்கள் அம்மன் வைக்கிறதுக்காக தேங்காயை பயன்படுத்தலாம். அந்த தேங்காயில் நீங்கள் இல்லை அம்மன் உருவம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் உருவத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நாங்கள் மஞ்சளில் தான் அம்மன் உருவத்தை வச்சு வழிபடுறோம், தாராளமாக வழிபாடு செய்யலாம். உங்களோட சிறப்பு, உங்களோட வசதியும் சூழ்நிலையும் பொறுத்தது அது. நீங்கள் முதல்ல இவங்களை எழுந்தருளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அம்மனுக்குரிய புடவை, நீங்கள் என்ன புடவை சாத்தணும், இல்லை அவங்களுக்காக என்ன ட்ரெஸ் போட்டு விடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட விருப்பம். அதை அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற நகை இல்லை எதை வச்சு அலங்காரம் பண்ணி அந்த அம்மாவை அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த கலசத்தில் கொஞ்சமாக தண்ணீரோ இல்லை அரிசியோ பச்சரிசியோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை பயன்படுத்தணும். தண்ணீர் ஊற்றுறீங்க அப்படின்னா அதை தழும்பி வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆனால் நிறையா பேர் இந்த பச்சரிசியை பயன்படுத்துறதும் வழக்கமாக இருக்குது. அரிசியோ இல்லை தண்ணீரோ நிரப்புனதுக்கப்புறம் அதில் இந்த காதோலை கருகமணி, நாணயம், எலும்பிச்சம்பழம் இதெல்லாம் அது உள்ளே போடணும். போட்டுட்டு அதற்கு மேலே மாவிலைக்கு மேலே இந்த தேங்காயோ இல்லை அம்மன் உருவத்தையோ வச்சு நீங்கள் அதன் பிறகு இந்த புடவை, இந்த நகை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு அம்மனை நீங்கள் அழகுபடுத்தலாம்.
அழகுபடுத்துறீங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அவங்கள உங்களோட வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் கிழக்கு முகமாக வச்சு அங்கே அவங்களுக்கு தீப தூபம்லாம் காட்டணும். வியாழக்கிழமை நீங்கள் செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமை காலையிலையும் செய்யலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அந்த தீப தூபம்லாம் காமிச்சிட்டு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வயதான சுமங்கலிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையால் அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே வரவழைக்க செய்யலாம். இல்லை நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு 2 பேரோ 3 பேரையோ கூப்பிட்டு இந்த மகாலட்சுமி பாடல்கள் எல்லாம் பாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா, அம்மாவை வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு, உங்களுக்காக நாங்கள் விரத முறை ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் எங்கள் வீட்டில் இப்போ வந்து எழுந்தருளி எங்களுக்கு நாங்கள் இந்த விரத முறையை சிறப்பாக முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அருள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலாம். அழைச்சிட்டு வந்து அடுத்ததாக நீங்கள் அவங்கள வச்சு அழைச்சிட்டு வந்தாச்சு, அவங்கள சும்மா அப்படியே நம்ம விட முடியாது. அதனால ஒரு 2 பழமோ, இல்லை உங்களால் நெய்வேத்தியம் ஒரு பாலோ, இல்லை ஒரு பாயசமோ உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ, இல்லை உங்களால் இந்த வெண்பொங்கல் மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை செஞ்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் அந்த நாளை அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிடலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை காலையில் அதற்குரிய நேரங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல்ல கணபதி பூஜையோட இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்கரநாமம், இந்த அஷ்டலக்ஷ்மி சோஸ்திரம், இல்லை இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இந்த அபிராமி அந்தாதியோட நீங்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை துவங்கலாம். அதற்கு முன்னாடி பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, அந்த அம்மனோட 2 பக்கமும் இந்த வாழை கன்றை வைக்கிறது, இதை மாதிரியான விஷயங்களை கட்டாயமாக நீங்கள் செய்யணும். உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி பழம், இந்த தாம்பூல பை, அதெல்லாம் உங்களோட வசதி, உங்களோட சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நைவேத்தியமாக சக்கரை பொங்கல், அரிசி பாயசம், இல்லை உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை செய்ய முடியும், பூரண கொழுக்கட்டை செய்ய முடியும், புளியோதரை செய்ய முடியும், வடை செய்ய முடியும், சுண்டல் செய்ய முடியும். அது உங்களோடது பொறுத்தது. 3-5 விதமான நெய்வேத்தியங்கள் நீங்கள் தாராளமாக செஞ்சு அவங்களுக்கு பாயசம் செய்ய முடியும், தாராளமாக செய்யலாம். 5 விதமான நெய்வேத்தியங்களோ 3 வச்சு நீங்கள் தாராளமாக படைச்சு இந்த சோஸ்திரங்களை எல்லாம் சொல்லி, அம்மா உங்களை நாங்கள் வீட்டுக்கு எழுந்தருளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சோஸ்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். பூஜை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் 2 வரிசையில் இந்த மஞ்சள் நூல் வச்சுருப்பீங்க, மஞ்சள் தடவின கயிறு மாதிரியான நூல் வச்சுருப்பீங்க. அந்த நூலை வீட்டில் பெரியவங்க கையாலேயோ, இல்லை வீட்டில் கணவர்னா தாராளமாக கணவரோட கையால் நீங்கள் அதை உங்கள் கையில் கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு உங்கள் கணவர்கிட்ட ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் முழு நேர விரதமாகவும் இருக்கலாம், இல்லை பழம் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் விரதம் இருக்கோம், தாராளமாக பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை இருக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் தாராளமாக இவங்க தான் கடைப்பிடிக்கணும்னு இல்லை, ஆண், பெண், குழந்தை, வயதானவர்கள் யார் வேணாலும் கடைப்பிடிக்கலாம். இப்போ இதை செஞ்சுட்டோம். அடுத்ததாக நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த தாம்பூலம் கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிக்கிறதுனால உங்களோட கணவரோட ஆயுள் இன்னும் அதிகமாகும், அந்த அம்மனோட அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் தாராளமாக இந்த தாம்பூலம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக புனர்பூஜை செய்கிறத அடுத்த நாள் ஆனால் நீங்கள் சனிக்கிழமையும் பயன்படுத்தலாம், இல்லை அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி நீங்கள் விரத முறை மேற்கொள்கிறீங்களோ அதை பொறுத்தும் செய்யலாம். இந்த புனர்பூஜை செய்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கலசம் அம்மன் வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்கள அப்படியே உங்களோட அரிசி பாத்திரம், உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரத்தில் தூக்கிட்டு போய் அவங்கள அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு, அம்மா தாயே நாங்கள் உங்களை இங்கே எழுந்தருளை பண்ணிட்டோம், நீங்கள் எங்களோட இந்த அரிசி பாத்திரத்தில் எப்பவும் போல் மகாலட்சுமியாக என்னென்னைக்கும் செல்வ வளம் கொழிக்கணும், அல்ல குறையாமல் இந்த அரிசி பாத்திரம் வர மாதிரி நீங்களும் இந்த செல்வ வளத்தை எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டை அரிசி பாத்திரத்தில் வச்சு அவங்கள அடுத்ததாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதில் உள்ள கலசத்தில் வச்சுருக்கிற அரிசியை நீங்கள் இனிப்பு செய்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அம்மனுக்கு பொங்கல் செய்கிறதுக்கோ, இல்லை ஒருவேளை அரிசி நிறையா இருக்குது அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த கலசத்தை மேலே வச்சுருக்கிற தேங்காயை இனிப்பு பொருட்கள் செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், காரப்பொருட்கள் செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதனால் அதை இனிப்பு பொருட்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக உள்ளே வச்சுருக்கோம் எலுமிச்சம்பழம், இந்த கழுகுமணி, காதோலை, காசு, இதெல்லாம் எடுத்து பூஜை அறையில் ஒரு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறை குப்பையோட அதெல்லாம் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு வரைமுறை இல்லை, எல்லாருமே இதை தாராளமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதத்துக்கு புராண கதையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு முறை பரமசிவனும் பார்வதி தேவியும் இந்த பரமபதம் சொல்கிற விளையாட்டை விளையாடுறாங்க. அப்போ சிவபெருமான் தான் ஜெயிச்சிருந்தார்.
உடனே பார்வதி தேவி இல்ல நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பஞ்சாயத்துக்கு ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அவங்க பேர் சித்திரமணி. அவர் சொல்கிறாரு நடந்ததெல்லாம் கேட்டுட்டு, இல்லை சிவபெருமான் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு. உடனே உங்களுக்கு கோவம் வந்துடுது பார்வதி தேவிக்கு. உடனே அவங்க சொல்லிடுறாங்க, சாபம் கொடுக்குறாங்க, உனக்கு தொழுநோய் வரட்டும் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் கதறாரு, அம்மா நான் உண்மையை தானம்மா சொன்னேன் அப்படின்னு. உடனே சிவபெருமான் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, அம்மா இதான் உண்மை, நீ ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இப்படி ஒருத்தரை சபிச்ச அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, வரலட்சுமி விரதம் இரு, வரலட்சுமி விரதம் இருந்தன்னா உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு விதமான அடுத்தடுத்த அண்டை மாநிலங்கள் கூட வேறு வேறு பெயர்களில் ஆனால் இதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க சிறப்பாக. இப்படிப்பட்ட வரலட்சுமி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கிற அனைவருக்கும் அந்த அம்மன் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட சிறப்பான வரலட்சுமி விரதம் உங்கள் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சத்தையும் வளரக்கூடிய செல்வ வளத்தையும் உங்கள் அனைவருக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வரலட்சுமி விரதனால அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் வரலட்சுமி தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.